அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். மாசி மாதம்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் இடமான கும்ப ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள் என்ன? அந்த மாற்றங்களால நமக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா? அது ஏன் சூரியனோட பயிற்சி? சூரியன்கிறது ஒரு குடும்பத்துக்கு தலைவர் மாதிரி, ஒரு நாட்டுக்கு தலைவர் மாதிரி. அந்த தலைமை நமக்கு சாதகமா இயங்க போதா பாதகமா இயங்க போதா? தலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நல்லவங்களா தெரியுமா இல்ல டிஸ்டர்பன்ஸா தெரியுமா அப்படிங்கிறத பத்தி சகலத்தையும் இந்த பயிற்சி நமக்கு சொல்லும். அப்படிங்கும் போதுல நமக்கு இந்த நேரத்துல பதவி ஒரு சார்ந்த விஷயங்கள், அனுகூலமான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுக்கு தான் இந்த மாசி மாத பலன்கள். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாசி மாதமானது உங்க ராசி அதிபதி மாசி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீச்சமாக போற. அப்ப என்ன பண்ணுவார்? உங்களுக்கு பல வகையிலையும் பாதிப்புகளை உண்டாக்குவார். அப்ப என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறார். அதே நீச்சம் பெற்ற புதனோட உச்ச சுக்கிரன் இணைகிறார். நீங்க கீழே இறங்கி போற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் உங்க பிள்ளைகள் உங்களை கீழே இறங்க விட மாட்டாங்க. நல்ல வில் பவர் சப்போர்ட் கொடுத்து தூக்கி விடுவாங்க. நான் இருக்கேன்ப்பா, நான் பண்றேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை ஏற்படும். பாதிப்பு இல்லை. என்ன ஆரம்பிக்கும் போதுல கொஞ்சம் கீழே இறக்கி விட்ட அப்புறம் திடீர்னு மேலே ஏற்றி விட்ற அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படித்தான் நீச்சம் நீங்க ஆகுறீங்க. ஆனால் உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்றீங்க. அப்படிங்கும் போது என்ன, ஒரு பவர்ஃபுல்லான ஆள் உங்க கையில இருக்கு. அந்த ஆள் எல்லாத்தையும் சமாளிக்கும். அது மட்டுமா, ராகுவும் சேர்ந்து இருக்கு. அப்படிங்கும் போது என்ன அர்த்தம்? பவர்ஃபுல்லான கை ஆளு ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து இறங்கிடுவாரு. பாதிப்பு இல்லாம இருக்கும். எங்க கவனமா இருக்கணும்னா ஹெல்த் இஷ்யூஸ், வண்டி வாகனத்துல போகும்போதுல கவனமா இருக்கணும். தாயாரோட உடல்நிலை பாதிக்கும். 40 வயதை கலந்தத மிதுன ராசியினர் தாயார் இருந்தாங்கன்னா அவங்களோட உடம்பெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பார்த்துக்கணும். ஏற்கனவே 4ஆம் இடத்துல கேது போயிட்டு இருக்கிறது தப்பு. இப்ப 4ஆம் அதிபதியும் நீச்சமாக போறாருங்கும் போதுல கொஞ்சம் பாதிப்பு. அதுவும் இல்லாம என்ன நடக்கும்? ராசியாதிபதி சுக்கிரன் தான் உச்ச சுக்கிரன் பாக்குறாரு. இது பாதிக்காதா அப்படின்னு கேட்டா இது வந்து இது வந்து சாதகமான தன்மை இயக்காதுன்னு கேட்டா இங்கே இது இயக்காது. எப்பவுமே சுக்கிரனுக்கும் 4ஆம் இடத்துக்கும் திக்பலம் வாங்குற இடமா இருந்தாலும் அவ்வளோ நன்மையை தராது. சந்திரன் தான் அந்த இடத்துக்கு நன்மையை தரும். 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் நன்மையை பெரிய அளவுக்கு பண்ணாடு. சந்திரன் தரது பாசம், சுக்கிரன் தரது யோகம். அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அதை. சரியா? இந்த மாசி மாசத்துல சூரியன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பயணிக்கிறனால உங்க தலைமை பதவியில இருக்கிறவங்க உங்களுக்கு மேலதிகாரியிடம் ஒரு இணக்கம் ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும், அன்பு ஏற்படும். உங்களை பத்தி ஒரு நல்ல புரிதல் வரும். ஓகே, இந்த நண்பர் வந்து நல்லா வேலை பார்க்குறாரு, வேலை பார்க்குறவங்களா இருந்தா. இல்ல நீங்க தான் எல்லாத்துக்கும் மேல அதிகாரியா இருக்கீங்களா, உங்களோட தொழிலாளிகளை நீங்க புரிஞ்சுக்கிற நேரம் இது. அதே மாதிரி உங்க மேலதிகாரியால உங்களுக்கு ஒரு நன்மை நிகழும். எந்த மாதிரியான நன்மை? அது தொழில் சார்ந்தோ இல்ல வீடு வாகனம் சார்ந்தோ வண்டி சார்ந்தோ இல்ல உங்களுக்கே ஒரு ப்ரொமோஷன் மாதிரியே அவங்க அலாட் கூட பண்ணலாம், யாருக்கு தெரியும். இல்லாட்டி உங்களோட திருமணம் சார்ந்த அமைப்புக்கு அவர் ஒரு உதவியா இருக்கலாம். இப்ப வந்து ஒண்ணும் இல்லை, ஒரு மிதுனராசியினர் இப்ப 25 வயதினர் பார்த்துக்கிட்டீங்களா, உங்க தந்தை தான் சூரியன்னு வச்சுப்போம். 25 வயது மிதுனராசியினர் இப்ப இந்த வீடியோவை பாக்குறீங்க, உங்க தந்தை தான் அப்ப உங்களுக்கு சூரியன். ஒன்னும் உங்க அப்பா உங்களுக்கு பைக் வாங்கி தருவாரு, இல்ல ஒரு தொழில் ஸ்தானத்தை அமைச்சு தருவாரு, இல்லையா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இந்த நேரத்துல இது 3ல ஏதோ ஒண்ணு நிச்சயம் நடக்கும். முழுக்க முழுக்க பாசிட்டிவ் அப்ரோச்சோட உங்க அப்பா இந்த வாட்டி இயங்க போறார். இல்லையா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, வேற என்ன வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாரு. நியாயமானதா இருந்தா அமைச்சு கொடுப்பாரு. ஏன் லவ் மேரேஜை பத்தியே இந்த நேரத்துல இருந்தா நீங்க வெளியில சொல்லலாம். உங்க தந்தை 25 வயது மிதுன ராசினரா இருந்தால் உங்கள் தந்தை இந்த நேரத்துல முழுக்க முழுக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். 50 வயது 60 வயதை கடந்த மிதுன ராசினர் தான் உடல்நிலையை கவனமா பார்த்துக்கணுமே ஒழிய மற்றபடி பெரிய லெவல்ல பாதிப்பு வராது.
இந்த உடல்நிலை பாதிப்பும் யார் யாருக்கு வரும், எப்ப வரும் அப்படின்னு தான் கேட்கணும். தோல் சார்ந்த பிரச்சனைகள், அலர்ஜி சார்ந்த விஷயங்கள் வரும் மாசி மாசம் ஆரம்பத்துல. அது பெரிய லெவல்ல பாதிக்காது, அதுவும் பெரிய லெவல்ல பாதிக்காது. என்னன்னு சொல்ல போனா உங்களை நீங்களே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா நினைப்பீங்க வெளியே, எனக்கு இந்த பிரச்சனை வர போறோம் அந்த பிரச்சனை வர போதும் நினைப்பீங்களா வெளியே, எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. முதல்ல காரணம் நீச்சமாகறதுனால, ராசியாதிபதி நீச்சமாகறதுனால. அதே மாதிரி உங்களோட செயல்பாடுகள் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஊக்கத்தை தரும். அடுத்தடுத்து அப்படின்னு சிறு சிறு பயணங்கள், அதே மாதிரி அந்த இங்க இருந்து அங்கே போனா அங்க இருந்து இங்க போனா அலைச்சல்கள் உண்டாகும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. இங்க இருந்து அங்கே போனோம், இங்க இருந்து இங்க போனோம், உட்கார்றதுக்கு ரெஸ்ட் எடுக்க இடமே இல்லையே, என்னடா இது வாழ்க்கை, ஆகா சிச்சி போப்போ அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைகள்லாம் நிகழும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அது பெரிய லெவல்ல உங்களுக்கு இதாகாது. ஆனா நீங்க அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவீங்க, வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க உங்க உடம்ப கவனமா பாத்துக்கோங்க. அதே மாதிரி சூடால பிரச்சனைன்னா என்ன, ஹீட்டால ஒருவேளை இப்ப குளிர்காலம் தான் இது, குளிர்காலத்துல இருந்து வெயில் காலத்துக்கு கன்வெர்ட் ஆகுற நேரம் அப்ப. சோ இந்த நேரத்துல சிக்கன் பாக்ஸ் அம்மா போடுற மாதிரி ஒன்று சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அடி வயிற்றுல ஹீட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் பக்கத்துல இருக்கிறவங்க, அந்த நெருப்போட இது பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் கவனமா இருக்கணும். பயம்னு ஒருத்தல சுட்டு போடும் கைய, வேற எதுவும் இல்லை. கத்தி எடுத்து கரெக்டா கேரட்டை நறுக்கிடுவீங்க, பீன்ஸை நறுக்கிடுவீங்க. ஆனா அடுப்படியில இருக்கும்போது நெருப்பை பத்தி வச்சு வேலை பார்க்கும்போது சட்டி சுட்டு போகும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் பெரிய நெகட்டிவ். நெருப்புட்ட கொஞ்சம் கவனம், வேற எதுவும் இல்லை. எப்ப ஒரு 10 நாளைக்கு 10 நாள் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அடுத்தடுத்து 10 நாள்ல ஜாலியா இருக்கும், பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரை மிதுனராசி பெண்களோட ஆண்களுக்கு இந்த நேரம் வாய்ப்பு அதிகம். சொத்து வாங்குற விஷயமா இருக்கட்டும், வீடு வாங்குற விஷயமா இருக்கட்டும், வண்டி வாங்குற விஷயமா இருக்கட்டும், இல்ல ஹவுசிங் லோன், அதான் சொத்து வீடுன்னு வந்துருச்சு அதுல லோன் போட்டு பண்றதா இருக்கட்டும், இல்ல தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. உங்களை நீங்க குழப்பிக்காம இருந்தா மட்டும் போதுமானது. எங்க நம்ம இப்படி பண்ணிடுவோமோ, தாழ்வு மனப்பான்மை, ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு. அந்த ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை மட்டும் இல்லாம இருந்தா எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன், ராசிக்கு 9ல சூரியன் போறாரு. அப்படிங்கும் போதுல எல்லா வகையிலும் சாதகமான தன்மையை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவேன் அப்படிம்பாரு. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனா தொழில்துறையும் திருமணமும் தான் அதிகமா. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரணும், அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும். 25 வயது மிதுன ராசினருக்கு தந்தையால் வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி, தொழில் ஏற்பாடு நடந்தே தீரணும். நெகட்டிவ்க்கு வேலையே இல்லை, முழுக்க முழுக்க சாதகம் தான். அதே மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் ட்ரை பண்றவங்களுக்கும் இது சாதகமான நேரம். இந்த நேரத்துல ரிசல்ட் வருதுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் கன்ஃபார்ம். கவர்மெண்ட் வேலைக்கு ஏற்பாடு பண்ணி, இப்ப நான் கவர்மெண்ட் நான் ஏற்பாடு பண்ணி பார்த்து டெம்பரவரியில இருக்கேன் சார், பெர்மனன்ட் ஆகுமான்னு கேக்குறீங்கல்ல, இந்த மாசம் உங்களுக்கு உண்மையிலே ஜனனகால ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை பார்க்குற விதி இருக்குங்க பட்சத்தில் தான் உங்களுக்கு டெம்பரரியிலே போயிருப்பீங்க. இந்த நேரத்துல பெர்மனன்ட் ஆகிற நேரம் வரும். பெர்மனன்ட் ஆகிறதுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சிறு சிறு பயணங்களால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். அவங்க சொல்ற ஒரு சின்ன சின்ன வேலைகளை நீங்க பார்த்து கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குவாங்க. அதை பார்த்து கொடுக்குறதுனாலே உங்களுக்கு அப்படியே ஓகே அப்படிங்கிற மாதிரி தூக்கி விடும். பெரிய அளவு நன்மைகள் நிகழும். உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் ப்ராப்ளமா இருக்கும், வேற எதுவும் இல்லை. இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள், நான் சொன்னேன்ல திருமண அமைப்பு, அது உங்களுக்கு தான். பெற்றோர்களால் உங்களுக்கு இந்த நேரத்துல திருமண அமைப்பு கிடைக்கணும். இல்லையா, பெற்றோர்களால் ஏதாவது ஒரு தொழில் ஸ்தான நிலவும், இல்லையா ஏதாவது ஒரு வேலைக்கு போற மாதிரி சூழ்நிலையை அவங்க உருவாக்குவாங்க. ஈவன் உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் நல்லா இல்லைன்னா வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனாலும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அது அவங்க அடிச்சு துரத்துனால்தான் கிடைக்குங்கிற மாதிரி. இல்ல எனக்கு ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்குங்க முதல்ல அவங்களே எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விடுவாங்க. இங்க வேலைக்கு போ, இல்லாட்டி அவங்க சொந்த தொழிலே உங்க கையில கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க.
அதே மாதிரி திருமண அமைப்பு இதுவும் கைகூடும். அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காண்டி அதுவும் கைகூடும். குழந்தை பாக்கியமும் கைகூடும். இந்த மாதம் உங்களுக்கு உண்மையிலே மிதுன ராசினருக்கு ஒரு அற்புதமான மாதம். அதுவும் மிதுன ராசியில மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ஒரு அற்புதமான மாதம். நல்லா இருக்கு. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு இந்த மாதமானது கை நிறைய பணத்தை கொடுக்கும். உடனே லாட்ரி யோகம் கிடைக்குமான்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. லாட்ரி யோகம் கிடைக்கும். அதாவது லாட்ரி யோகம் மாதிரி ஒண்ணு கிடைக்கும். உங்க பேர் வெளியில வரும். சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற பேர் வெளியில வரும். அவன்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி பேர் வரும். அவன் தொழில இந்த அளவுக்கு சாதனை பண்ணிட்டான்ப்பா, சம்பாரிச்சு விட்டான்ப்பா, குமிச்சு விட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு. திடீர்னு யாராலையும் சம்பாதிக்க முடியாது. பட் ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல உங்க கையில பணம் இருக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா அது ஏதோ பணம், அதாவது என்ன, பணம் இருக்கிற மாதிரி பிம்பம் எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. அப்படிதான் சொல்லணும். பணம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்குமான்னு தெரியாது. ஆனா காசு பணத்துக்கு முறை இல்லாம உங்களுக்கு வரும். இல்லாட்டி யாராவது ஒரு பெரிய அமௌண்ட்டை தற்காலிகமா கூட உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கலாம். அதை நீங்க 4 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கலாம், இன்னாரு என்கிட்ட பணம் இவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்காரு. இல்லாட்டி ரியல் எஸ்டேட் அதிபர்களா இருக்கீங்க நீங்க. இப்ப பணமும் உங்கள்தான் இருக்காது, இடமும் உங்கள்தான் இருக்காது. பணத்தை உங்க கையில கொடுத்து அங்க கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு 2-3 நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கும் பணம். அப்படியும் இருக்கும்ல. இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ரியல் எஸ்டேட் அதிபதிகளா இருந்தா ஒரு பெரும் பணம் உங்களுக்கு வீட்டுல ஒரு 2-3 நாளைக்கு இருந்து அப்புறம் அங்கே போவோம். அடுத்த கை மாத்தி விட்டதுக்கு அப்புறம் அங்கே போவோம். இந்த மாதிரி அது உங்களால பெரும் பணங்கள் இப்ப கையாளக்கூடிய நேரம் இது. பெரும் பணங்கள்ங்கிறதோட என்னை பொறுத்தவரையும் பெரும் பணங்கிறது 1 லட்சம் தான். அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலான பணங்கள் கை மாறும். அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தாப்புல பெரும்பணம் மாறும். அந்த மாதிரி சொல்றேன் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம், உங்க நேம் வெளியில வர்றது, அதுவும் இல்லாம திருமண அமைப்பு, மேலதிகாரி பதவி உயர்வுக்கு தயாராக இருங்க. கன்ஃபார்ம். ஜனனகால ஜாதகத்துல இப்ப நல்லா இருந்ததுன்னா 5-9ஆம் அதிபதியோட திசையோ புத்தியோ இல்ல 5-9ல இருக்கிற திசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு முன்னேற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழில், அதாவது கவர்மெண்ட் வேலையில இருந்தா ப்ரொமோஷன். நான் கவர்மெண்ட் வேலையில இல்ல, நான் தொழில் செய்யறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்நாள் இந்த அளவுக்கு பிராண்ட் அப்படிங்கிற ஒரு நேம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். தொழில் ஸ்தானத்துல மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பிராண்டுங்கிற பேரே கிடைக்க போகுது. அது எந்த வகையிலும் கிடைக்க சமயத்துல லாட்ரி கூட, நான் லாட்ரி யாருக்கும் சஜஸ்ட் பண்றது இல்லை, இருந்தாலும் சொல்றேன். ஏன் திடீர்னு புனர்பூச நட்சத்திரத்துக்கு இப்படி மாறிட்டேன்னு கேக்குறீங்களா? இந்த அளவுக்கு பாசிட்டிவா சொல்றேன்னு கேக்குறீங்களா? உங்க ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. ஸோ அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. 10ஆவதுக்கு பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. அப்படிங்கும் போதுல என்ன, வெளிநாட்டு யோகம் இல்லையா, சொந்த தொழில ஒரு பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை. எதிலும் ஒரு கெட்டிக்காரன், எதிலும் ஒரு தெளிவான ஆள், எதிலும் ஒரு சூப்பரான ஆள் அப்படிங்கிற ஒரு தன்மை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப நிக்கணும். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனையா இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.